வீடியோவில் நம்ம மென்டல் ஸ்டேட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட் வந்து படிக்கலாம். கொஞ்சம் ஈஸி மெத்தடில் எப்படி எக்ஸாமுக்கு மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. ஃபஸ்ட்டு பாருங்கள், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக 7 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், ஸ்பீச், மூட் அண்ட் அஃபெக்ட், தாட், பர்செப்ஷன், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், தென் இன்சைட். அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்பியரன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பியரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒருத்தரோட அப்பியரன்ஸை பார்ப்போம். தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம். அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தானே பார்ப்போம். அதுக்கடுத்தது லெவல் ஆஃப் 3 லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெவல் ஆஃப் க்ரூமிங், லெவல் ஆஃப் கிளீன்லினஸ், லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் என்ட்ரி, எப்படி என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது. அதுக்கடுத்தது பிஹேவியர், அடுத்தது கோஆப்ரேட்டிவ்னஸ், தென் ஐ டு ஐ கான்டாக்ட், தென் சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி, தென் ரிப்போர்ட், தென் 2 ஐஎன்ஜி வரும், கெஸ்டரிங் அண்ட் போஸ்டரிங், தென் மூமெண்ட்ஸ் ரிலேட்டடான ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதர் மூமெண்ட்ஸ், கேட்டடோனிக் மூமெண்ட், then conversion and dissociative signs, compulsive acts or rituals or habits, then hallucinatory behavior. இந்த சைடு ஹெட்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலானது ஒரு 4-5 பேஷண்ட்ஸ்க்கு வந்து எழுதணும் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம அப்பியரன்ஸில் என்ன பார்ப்போம். லுக்கிங் ஒன்ஸ் ஏஜ், அவங்க ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்காங்களா இல்லை ஓல்டராக யங்கராக அப்படின்னு பார்ப்போம். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் ஆங்ஸியஸாக, பிளண்டடாக, ப்ளசண்ட்டாக இருக்காங்களா, ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்களா, க்ரூமிங்கில் நார்மல், ஷாபிலி ஆர் ஓவர் ட்ரெஸ் பார்ப்போம். க்ளீன்லினஸில் அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட், தென் கான்ஷியஸ்னஸில் கான்ஷியஸாக இருக்காங்களா, ட்ரௌசியாக இருக்காங்களான்னு பார்ப்போம். மோட் ஆஃப் என்ட்ரி, வில்லிங்காக இருக்காங்களா இல்லை நம்ம பர்சிவேட் பண்ண வேண்டியது இருக்கா இல்லை ஃபோர்ஸ் மூலிமா. பிஹேவியர் பார்க்கணும். பிஹேவியர், கோஆப்ரேட்டிவ்னஸ், பிசிஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிஹேவியர், கோஆப்ரேட்டிவ்னஸ், ஐ டு ஐ கான்டாக்ட். அடுத்து அவங்க இதில் வந்து நம்ம வந்து அவங்களோட சைக்கோமோட்டார் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நார்மலாக அவங்களோட மூடை பொறுத்து தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. எப்போயுமே எல்லாருக்குமே அதுதான் நார்மலாக இருக்கா, இன்க்ரீஸாக இருக்கா, டிக்ரீஸாக இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது ரேப் போட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக பண்ணாங்க, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா, இந்த மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து கெஸ்டரிங் அண்ட் போஸ்டரிங்கில் நார்மலாக இருக்கா, போஸ்டர் ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை எக்ஸாஜரேட்டடாக இருக்கான்னு பார்ப்போம். அதர் மூமெண்ட்ஸில் வந்து ஸ்டீரியோ டைப் மூமெண்ட்ஸ், கேட்டடோனிக் மூமெண்ட்ஸ், இல்லை இபிஎஸ் இருக்கிறது, இல்லை இந்த கம்பல்சிவ் பேஷண்ட்ஸ், ஓசிடி பேஷண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் ஒபீடியன்ஸ் இருக்கும், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்கோப்ராக்ஸியா, எக்கோலிலியா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சூடோஷீசஸ் ஏதாவது இருக்கா, கம்பல்சரி ரிச்சுவல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஹாலுசினேட்டரி பிஹேவியர் லைக் ஸ்மைலிங் அண்ட் க்ரையிங் பண்ணுவாங்க, ஏதோ எந்த ரீசனுமே இல்லாமல், இல்லை அவங்களே ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, டாக்கிங் டு செல்ஃப். இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியரில் அவ்வளோதான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஹெட்டிங்கை வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து எழுத நமக்கு ப்ராக்டிஸில் வந்து வந்துடும். அப்பியரன்ஸ், ஃபேஸ், அடுத்தது 3 லெவல்ஸு, அடுத்தது என்ட்ரி, அடுத்தது பிசிஇ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். பிஹேவியர், கோஆப்ரேட்டிவ், ஐ டு ஐ கான்டாக்ட், தென் சைக்கோமோட்டார், தென் ஐஎன்ஜி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மூமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக இதை மெமரைஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி